ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாவே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நடிகை காஜோல் வந்து சமீபத்தில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேட்டி குடுக்கும்போது, அவங்களுடைய தாய்மொழியிலயும், ஆங்கிலத்திலயும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஹிந்தி மொழியில பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு நடிகை காஜோல் ஆக்ரோஷமா ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன பதில் சொல்லியிருந்தாங்க? அது மட்டும் இல்லாம ஹிந்தி திணிப்பு எதனால பண்றாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு? இது என்ன நிகழ்ச்சி? நடிகை காஜோல் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்க்கும்போது, SNDT. இது மகளிர் பல்கலைக்கழகம் ஜூஷி. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை. சரியா? இந்த இடம் மும்பையில வந்து ஒரு பிரபலமான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து நெறைய செலிபிரிட்டிகள் வந்து இங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் அந்த இடத்துல வந்து நடைபெற்றுட்டு இருந்துச்சு. சரியா? அப்படி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநில திரைப்பட விருது 2025. அதாவது மகாராஷ்டிரா ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் 2025. சரியா? இந்த விருது விழாவ யார் நடத்திட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் அரசால் இந்திய திரைப்படத்துறை சிறந்து பங்களிப்பு, அங்கீகாரம் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் குடுப்பாங்களா, அதே மாதிரி சன் டிவி அவார்ட்ஸ் குடுப்பாங்களா, பிகைன் வுட்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்குல்ல. அப்படி சார்ந்து இந்த நிகழ்ச்சிய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் குடுத்துருக்காங்க, நடத்தியிருக்காங்க. அவார்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பல செலிபிரிட்டிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. பிரபலமான செலிபிரிட்டி. அதே அதே மாதிரி காஜோல் அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க. காஜோல் கூட அவங்க அம்மா அவங்கலாம் கலந்துருக்காங்க. சரியா? சரி. இப்போ காஜோல் இந்த நிகழ்ச்சியில கலந்து என்ன அவார்ட் வாங்குனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்திய சினிமாவின் அவரது முக்கியமான பங்களிப்புக்காக ராஜ் கபூர் அவங்க காஜல் வந்து வாங்கியிருக்காங்க. சரி இந்த நிகழ்ச்சியில வந்து காஜோல் யார் கூடலாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தாயார். தாயார் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த நடிகை. அதாவது அவங்களும் ஒரு பெரிய பிரபலமான நடிகை. சரியா? நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. காஜோல் கூட நடிச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நடிகை காஜோலும், அவங்க அம்மாவும் நடிச்சிருக்காங்க. சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, காஜோல் வந்து அந்த ஸ்டேஜ்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. "இந்த அவார்ட என்னுடைய பிறந்த நாள முன்னிட்டு நான் வாங்குறது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, காஜோல் இந்த அவார்டு குடுக்கும்போது காஜோலோட பிறந்த நாள். சரியா? என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி. சரியா? அன்னைக்கு வந்து உங்களுடைய பிறந்த நாளு. அன்னைக்கு இவங்களுடைய அவார்டும் குடுத்திருந்தாங்க. சரி, அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் இணையத்துல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜோல் இந்த நிகழ்ச்சிய வந்து கலந்துக்கிட்டு, முடிச்சதுக்கப்புறம் வெளிய வந்தாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நெறைய செலிபிரிட்டி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. எல்லாமே வந்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம காஜோல் கிட்டயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு காஜோல் வந்து அவங்க பதில் சொல்றாங்க. என்ன மொழியில பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டி மொழியிலயும், ஆங்கிலத்திலயுமே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. "நீங்க ஹிந்தி மொழியில பதில் சொல்லுங்க." அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உடனே அந்த டைம்ல காஜோல் வந்து அவ்வளோத்துக்கு ஹேப்பியா பேசிட்டு இருந்தவங்க, டக்குனு ரியாக்ஷன மாத்திக்கிட்டு ஹிந்தில வந்து ஒரு பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் ஹிந்தில பேசணுமா? என்னுடைய ஸ்பீச்ச புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க." அப்படிங்கிற மாதிரி ஹிந்தில சொல்லிக்கிட்டு, அப்படியே விட்டுட்டு மராத்தியிலேயே பேசிட்டு இருந்தாங்க. இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையத்தில வைரல் ஆகுது. காஜோல் வந்து ஹிந்தில பேசுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு இருந்துச்சு சரியா? இப்போ எதனால காஜோல் ஹிந்திய பேசல? எதனால அது மறுத்தாங்க? அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காஜோலோட ஃபேமிலி. காஜோலோட தாயார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானுஜா. இவங்க வந்து ஒரு பிரபல நடிகை. குறிப்பாக 1960, 1970கள்ல வந்து ஹிந்தி மற்றும் மராத்தி மொழிகள்ல நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நல்ல செலிபிரிட்டியா இருந்தாங்க. சரியா? இப்போ அவங்களுக்கு எத்தன வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 வயசுக்கு மேல ஆகுது. இப்பவும் இந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆ இப்ப அவங்க அம்மா படமும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமு முகர்ஜி. இவங்க வந்து ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். சரியா? இவங்க மொழி அப்படின்னு பார்க்கும்போது பெங்காலி. சரியா? பெங்காலி வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க இறந்துட்டாங்க. இவங்க எப்ப இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008ல இறந்தாங்க. அவங்க மாரடைப்பால இறந்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி அ காஜோல் அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க மும்பைல, மகாராஷ்டிரால பிறந்தாங்க. எப்போ பிறந்தாங்கன்னா, ஆகஸ்ட் 5, 1974ல பொறந்தாங்க. இவங்களுடைய மொழி பெங்காலி, மராத்தி. அவங்க அம்மா வந்து மராத்தி. அவங்க அப்பா வந்து பெங்காலி. சரியா? இப்ப எங்க வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல. இவங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாம இயக்குனர். திரைப்படங்கள்லாம் எடுப்பாங்க. சமூக சேவைகளையும் பண்ணிட்டு வராங்க. இவங்க வந்து திரைப்படத் துறையில 4ஆம் தலைமுறை நடிகையாக இவங்க இருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 ஃபிலிம்ஃபேர் விருதுகள் வாங்கியிருக்காங்க. 5 சிறந்த நடிகைகள். அப்புறம் அதுல 1 வந்து எதிர்மறையான அதாவது இந்த வில்லி கேரக்டர்ல வரும்ல, அந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ விருது 2021ல வந்து இந்த விருதுகளும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. இது நான் சொன்னது வந்து ஒரு குறிப்பிட்ட விருதுகள் மட்டும் தான். சரி, இவங்களுடைய திருமண லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான். அ எப்போ அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கணவர் வந்து ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, திரைப்படத்துல நடிக்கிறதுக்காக இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கணவரும் அங்க வராங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம அப்படிதான் இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1995 முதல் 1999 வரை இவங்க வந்து 4 வருடமா காதலிச்சாங்க. ஆனா அது வந்து மூடியே வச்சுட்டாங்க. சரியா? வெளிய வந்து சொல்லல. மீடியால எதுவுமே சொல்லல. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். திருமணம் பண்ண போறோம். எதுவுமே சொல்லல. 1999ல வந்து அவங்களுடைய கல்யாணத்த வந்து அறிவிக்கிறாங்க. எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 24, 1999. சரியா? 5 மும்பைல அஜய் தேவ்கனிக்கும் ஷீஹி இல்லத்துல வச்சு பா பாரம்பரிய மராத்தி முறையில வந்து என்னன்னா, இவங்களுடைய திருமணம் வந்து நடைபெறுது. அதாவது நம்ம காஜோலும் அவங்களும் மராத்தி தான். அவங்களுடைய சடங்குகள் மூலமா தான் இந்த திருமணம் வந்து பிரம்மாண்டமா நடந்துச்சு. இப்போ இவங்களுக்கு எத்தன குழந்தைங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க. இவங்களுடைய கணவர் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய தொழில் வந்து அ திரைப்படத்துறை தயாரிப்பாளர். இவங்களும் ஒரு நடிகர். சரியா? இந்த மாதிரி இவங்களுடைய ஹஸ்பண்டோட வாழ்க்கை அப்படி போகுது. இப்போ எதனால இவங்க ஹிந்தி வந்து பேசுறதுக்கு மறுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்க அப்பா, அம்மா பெங்காலி, அப்புறம் வந்து மராத்தி. அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அவார்டு ஃபங்ஷன் வந்து மகாராஷ்டிரால உள்ள நடிகர்களுக்கு மட்டும் தான் குடுக்கப்படுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சொந்த மொழி, தாய்மொழியாட்டு அவங்க மராத்தியில பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பேசும்போது மராத்தி, ஆங்கிலத்திலயும் பேசும்போது, இந்த இடத்துல வந்து ஹிந்தியில பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமா சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு புரியட்டு, இல்லன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? அவங்களுடைய தாய்மொழிய பேசுறதுக்கு தான் அவங்க விரும்புனாங்க. அதுதான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி. பொதுவா இந்தியால வந்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வந்து நடக்குதா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா கண்டிப்பா ஹிந்தி திணிப்பு அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படி வந்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதிகமா சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலம், தமிழ் அதிகமா படிச்சுட்டு வரோம். ஹிந்தி வந்து ஒரு ஓரமா தான் படிச்சுட்டு வரோம். சரியா? முக்கியமா ஹிந்திக்கு வந்து யாருக்குமே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்கல. அப்போ ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஹிந்தி மொழிய வந்து உப ஸ்கூல் பாடத்துல வந்து கண்டிப்பா இப்படி ஆங்கிலம் எப்படி இருக்கோ, அதே மாதிரி ஹிந்தியும் வந்து ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதாவது ஹிந்தி திணிப்பு திணிக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வாய்ப்பில்ல, நடக்க முடியாது. ஹிந்தி திணிப்பு வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போராட்டம் நடத்துனாங்க. ஃபைட் பண்ணாங்க. சரியா? எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிக்காம யாரும் கிடையாது. சரி, அதே மாதிரி தெரிவிச்சதுக்கு அப்புறமுமே மேல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மும்மொழி கொள்கை வேண்டான்ட்டு. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கட்டாயம் மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க நம்ம தரப்புல இருந்து மும்மொழி வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போ நிதி குடுக்கல. அப்ப அவங்க மேல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மும்மொழி கொள்கை கொண்டு வரல அப்படின்னு இருக்கும்போது, நாங்க உங்களுக்கு வந்து நிதி தரமாட்டோம். அதாவது கல்விக்காக நிதி வந்து தனிப்பட்ட முறையில ஒதுக்குவாங்க. அந்த நிதிய நாங்க தரமாட்டோம். நீங்க மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா தான் நிதி தருவோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரியா? இதுக்கு நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. போராட்டம் நடத்துனாங்க. மும்மொழி கொள்கை வேண்டாம். எங்களுக்கு நிதி வேணும். கல்வி நிதி தொகை வேணும் அப்படிங்கிற மாரி போராட்டமும் நடத்துனாங்க. இப்படி நம்ம இடங்கள்லயும் சரி, பல இடங்கள்லயும் சரி, இந்தியால நெறைய இடங்கள்ல வந்து மும்மொழி கொள்கைய வந்து திணிச்சுட்டு தான் வராங்க. இப்போ இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா சுதந்திரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீடமா நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டோம். நம்ம ஃப்ரீடமா எல்லாமே வந்து பண்றோம். சரியா? அதுல ஆங்கிலம், அப்புறம் வந்து தமிழ் மொழி அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஸ்மூத்தா போற
காலகட்டத்துல இப்போ திடீர்னு வந்து மும்மொழி கொள்கை கண்டிப்பா நீங்க வந்து ஹிந்தி கட்டாயம் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, யாராலயுமே அது பண்ண முடியாது. சரியா? தன்னுடைய தாய்மொழியில தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து தாய்மொழி அப்படின்னு சொல்லும்போது, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ் மொழிக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அந்த கேரளால இருக்கும்போது அவங்களுடைய தாய்மொழி எது? அதுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. சரியா? மகாராஷ்டிரால அவங்களுடைய தாய்மொழி மராட்டி. அந்த மொழிக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அங்கேயுமே போய் மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்து சொல்லும்போது, அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லங்க. நெறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்குது. சொல்லப்போனா பேங்க்ல மும்மொழி கொள்கை வந்து திணிச்சிருக்காங்க. அதாவது கண்டிப்பா அங்க வந்து ஹிந்தி இருக்கும். பேங்க் ஸ்லிப் எல்லாமே பார்க்கும்போது ஹிந்தி கண்டிப்பா இருக்கும். சரியா? ஹிந்தி இல்லாம கிடையாது. இன்னும் அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்கள், இடங்கள் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல ஹிந்தி இருக்குது. கட்டாய ஹிந்தி இருக்குது. இப்படி நெறைய இடங்கள்ல வந்து கட்டாயம் ஹிந்தி வந்து திணிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதே மும்மொழி கொள்கைய வந்து திணிச்சுட்டு தான் வராங்க. அதே மாதிரி இந்த செலிபிரிட்டியான காஜோல் அவங்க கிட்டயும் வந்து இந்த ஹிந்தி மொழிய திணிச்சிருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க என்ட்ட கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகை காஜோல் அவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட பேட்டி எடுக்குறாங்க சரியா? அப்ப எடுக்கும்போது காஜோல் வந்து என்ன மொழியில பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்திலயும், மராத்தி மொழியிலயும் பதில் சொன்னாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "இல்ல நீங்க வந்து ஹிந்தில சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து நடிகை காஜோல் அவங்க வந்து சொல்றாங்க, ஹிந்தில சரியா? நான் ஹிந்தில சொல்லணுமா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, புரிஞ்சிருக்கவங்க வேண்டியவங்களுக்கு புரிஞ்சுக்கிடட்டு, புரியாதவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ரியாக்ஷன மாத்திட்டு சொல்றாங்க. அதாவது மகாராஷ்டிராவ சேர்ந்த நடிகைமார்கள், நடிகர்களுக்கு தான் இந்த அவார்ட் நடக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து மராத்தி மொழிகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களும் அவங்களுடைய தாய்மொழியான மராத்தி, ஆங்கிலத்தையும் வந்து சாதாரணமா யூஸ் பண்ணாங்க. சரியா? அந்த இடத்துல வந்து இவங்க பிரைவேட்டா கேட்கும்போது அவங்க வந்து அ வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணாங்க. சரியா? இருந்தாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தங்கள வந்து அவங்களுடைய சொந்த மொழியில பேசணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இல்ல நம்ம வந்து புதுசா வந்து வேற மொழியில பேசுவோம் அப்படிங்கிற மாரி யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. அதாவது இவங்க வந்து ஹிந்திய திணிச்சாங்கல்ல, அதுக்கு பதிலடி விதமாட்டு நடிகை காஜோல் அவங்க வந்து பதில் சொன்னாங்கல்ல, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் 100% கரெக்ட் தான் சொல்லுவேன். இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஹிந்தி திணிப்பு திணிக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.